ஹாய், ஐம் பிரபு. நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். நான் இங்கே கோயம்புத்தூரில் தான் வந்து காலேஜ் முடித்தோடனே எனக்கு வந்து போலீஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தங்காட்டி நான் இங்கே சரி பக்கத்தாலே சர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு கலைவாணி அகாடமி வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா இங்கே அக்காமடேஷனும் கிரவுண்டு ஃபுட்டு மூணும் ஒரே இடத்துல இருக்கங்காட்டி நம்மளுக்கு வந்து ஸ்டடீஸ்க்கே வந்து நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்குங்காட்டி நம்ம ஸ்டடீஸ்க்கு டைம் கிடைக்காது. இப்போ வந்து மூணுமே ஒரே இடத்துல இருக்காட்டி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம் அப்படின்னு ஒரு டைம் கிடைக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லி 6 கிளாஸஸ் நடத்துகிறாங்க. 6 டேவும் கிளாஸ் நடத்துக்குவாங்க. நமக்கு அந்த சண்டே மட்டும் ஃப்ரீ. அந்த ஃப்ரீ டைமும் வந்து பார்த்திங்கன்னா மென்டார் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து எப்படின்னா நம்ம எல்லாம் குரூப்பாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி, அதாவது டிஸ்கஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இங்கே நம்ம சார்லாம் வந்து மற்ற அகாடமி மாதிரி வருவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, அந்த மாதிரி இல்லாமல் பக்கத்தாலே நம்மளுக்கு கூடயே இருக்கங்காட்டி எந்த டைமில் உங்களுக்கு ஒரு டவுட் வந்தாலும் நீங்கள் போய் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட அப்பயே. அடுத்தது நம்மளுக்கு இங்கே ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஃபுட் வந்து நம்மளுக்கு தந்துடுவாங்க. இந்த ஃபிசிக்கலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன உங்களுக்கு வரலையோ அதை நம்மளுக்கு தனியாக எடுத்து சொல்லித் தருவாங்க. எனக்கு இங்கே வரப்போ ரன்னிங் அவ்வளோக்கு வராது. இப்போ நான் பிடி சார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் எனக்கு ரன்னிங் அவ்வளோக்கு வரமாட்டேங்குது சார் அப்படின்னு. அவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒர்க் அவுட் தந்தார். இப்போ நான் ரன்னிங் நல்லா பண்ணுறேன். இப்போ நான் டைமிங்கில் ஓடிடுறேன். அந்த மாதிரி எனக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது அதுவும் பிரித்து வைப்பாங்க. அது ஃபஸ்ட்டு வீக்கு சயின்ஸு, சோஷியலு, சைக்காலஜி இந்த மூணு வந்து தனித்தனியாக வைக்கிறங்காட்டி அதை மூணையும் திரும்ப 4th வீக்காக நம்மளுக்கு அது ஃபுல் டெஸ்ட்டாகவும் வச்சுருவாங்க. இது வந்து ஸ்டடீஸை தாண்டி நம்ம திரும்ப அதை ரீவைண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் நல்லா படிக்கலாம் இன்னும். அடுத்தது நம்ம அகாடமியில் ஸ்டடி ஹால் வந்து 24 hours ஓப்பனில் தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம எப்போ வேணால் நம்ம படிக்கிறதுனா எந்த டைமில் வேணால் நம்ம உட்காந்து படிக்கலாம். அதனால் ஸ்டடீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் நான் இந்த டைம் கண்டிப்பாக எஸ்ஏ ஆயிடுவேன். பிசி 2 பாஸ் பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் கலைவாணி அகாடமி.